வணக்கம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் நாழிகை, வினாடின்னு ஒரு நேரக்கணக்கு வச்சிருந்தாங்க இல்லையா? அதை இப்போ நம்ம யூஸ் பண்ற மணி, நிமிஷத்துக்கு எப்படி மாத்துறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அந்த சூப்பரான கணக்கீட்டை இன்னைக்கு நாம கத்துக்கலாம். பழங்கால நேரத்தை இன்னைக்கு இருக்கிற நம்ம கடிகார நேரமா மாத்துறது எப்படி? இந்த கேள்விக்கான பதில் இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சொல்லப்போனா நீங்களே அதை ரொம்ப சுலபமா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாத்துறதுக்கான வேலையை செய்ய நாம இந்த வழிகாட்டியை தான் பயன்படுத்த போறோம். இதுல இருக்கிற முறைகளை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாழிகையும் வினாடியும் எப்படி மணி, நிமிடம், நொடிகளா மாத்துறதுன்னு கத்துக்கலாம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம் ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். முதல்ல நாழிகை வினாடின்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் இத மாத்துறதுக்கான ஒரு சூப்பர் கீ இருக்கு, அத பத்தி பாப்போம். அதுக்கப்புறம் நாழிகைய தனியா, வினாடிய தனியா எப்படி மாத்துறதுன்னு கத்துப்போம். கடைசியா ஒரு முழு கணக்க பார்த்துட்டு அப்புறம் நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல நாழிகை, வினாடினா என்ன? சிம்பிளா சொன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இந்திய நேர அலகுகள். ஒரு நாழிகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24 நிமிஷத்துக்கு சமம். அதே மாதிரி ஒரு வினாடிங்கிறது 24 நொடிகளுக்கு சமம். இந்த 2 அடிப்படை விஷயங்களை வச்சுதான் நம்மளோட எல்லா கணக்கும் இருக்க போகுது. இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போறோம். இந்த முழு கணக்கீட்டுக்கும் பின்னாடி ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிடும். பாருங்க, இந்த மாற்றத்தை செய்ய 2 வழி இருக்கு. ஒன்னு, கொடுத்திருக்கிற மதிப்பை 24ஆல பெருக்கி அப்புறம் 60ஆல வகுக்கணும். இது கொஞ்சம் சிக்கலா தோணுது இல்லையா? ஆனா இதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழியும் இருக்கு. அது என்னன்னா, கொடுத்திருக்கிற மதிப்பை நேரா 2.5ஆல வகுத்துட்டா போதும். ஆச்சரியமா இருக்குல்ல? ரெண்டுமே ஒரே பதில் தான் கொடுக்கும். ஆமாங்க, அந்த மேஜிக் நம்பர் 2.5 தான். இந்த ஒரு எண்ணை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த முழு கணக்கீட்டுக்குமே இதான் திறவுகோல். சரி, இப்ப நம்மளோட முதல் ஸ்கில்ல கத்துக்க போறோம். பெரிய யூனிட்டான நாழிகைய மட்டும் எப்படி மணி, நிமிடமா மாத்துறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதோ இந்த ஸ்டெப்ஸ பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல கொடுத்திருக்கிற நாழிகைய 2.5ஆல வகுங்க. வர்ற பதில்ல முழு எண் இருக்கு இல்லையா, அதுதான் மணி. அப்புறம் அந்த புள்ளிக்கு அப்புறம் வர்ற தசம எண்ணை 6ஆல பெருக்குங்க, அதுதான் நிமிஷம். அவ்வளவுதான். சரி, ஒரு உதாரணத்தை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். 23 நாழிகைய மாத்தி பாப்போம். நம்ம கத்துக்கிட்ட ஸ்டெப் படி 23 2.5ஆல வகுக்கணும். வகுத்தா 9.2 வருது. சோ இதுல இருக்கிற முழு எண் 9, அதாவது 9 மணி நேரம். இப்ப அந்த புள்ளிக்கு அப்புறம் 0.2 மீதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து 6ஆல பெருக்குங்க. என்ன வருது? 12. அதுதான் நிமிடங்கள். அப்போ 23 நாழிகைங்கிறது 9 மணி 12 நிமிடங்களுக்கு சமம். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு? அடுத்ததா வினாடிய எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்க கவலையே படாதீங்க, இதுவும் கிட்டத்தட்ட அதே முறைதான். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்க போகுது. இதோ பாருங்க, ஸ்டெப்ஸ் அதேதான். வினாடியோட மதிப்பை 2.5ஆல வகுக்கணும். வர்ற முழு எண் இங்க நிமிடங்கள். மிச்சம் இருக்கிற தசம எண்ணை 6ஆல பெருக்குனா கிடைக்கிறது நொடிகள். நாழிகைய மாத்த என்ன செஞ்சோமோ அதேதான் இங்கேயும். இது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா? இதுக்கும் ஒரு உதாரணம் பார்த்துடலாம். 46 வினாடி. 46ஐ 2.5ஆல வகுத்தா நமக்கு 18.4 கிடைக்கும். இதுல இருக்கிற முழு எண் 18, அதுதான் நிமிடங்கள். மீதி இருக்கிற 0.4ஐ 6ஆல பெருக்குனா 24, அதுதான் நொடிகள். ஆக 46 வினாடிங்கிறது 18 நிமிடங்கள் 24 நொடிகள். சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான நாழிகை வினாடி நேரத்தை எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். முதல் உதாரணம் 43 நாழிகை 06 வினாடி. இது நாம 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல 43 நாழிகை. 43 2.5ஆல வகுத்தா 17.2 வரும். அப்போ 17 மணி. மிச்சம் இருக்கிற 0.2 6ஆல பெருக்குனா 12 நிமிடங்கள். ஓகே, இது தனியா இருக்கட்டும். அடுத்து 06 வினாடி. 6 2.5ஆல வகுத்தா 2.4 வரும். அப்போ 2 நிமிடங்கள். மிச்சம் இருக்கிற 0.4 6ஆல பெருக்குனா 24 நொடிகள். இப்போ ரெண்டையும் கூட்டணும். 17 மணி 12 நிமிடங்களோட 2 நிமிடம் 24 நொடிகளை கூட்டுனா ஃபைனல் ஆன்சர் 17 மணி 14 நிமிடங்கள் 24 நொடிகள். சின்ன நம்பரா இருந்தாலும் இதே மெத்தட் தான். உதாரணத்துக்கு 02 நாழிகை 12 வினாடி. முதல்ல 02 நாழிகை. 2ஐ 2.5ஆல வகுத்தா 08 தான் வரும். இங்க முழு எண் இல்ல,
அதனால மணிகள் இல்ல. அந்த 08ஐ 6ஆல பெருக்குனா 48 நிமிடங்கள். ஓகே. அடுத்து 12 வினாடி. 12ஐ 2.5ஆல வகுத்தா 4.8. அப்போ 4 நிமிடங்கள். மீதி இருக்கிற 0.8ஐ 6ஆல பெருக்குனா 48 நொடிகள். கடைசியா 48 நிமிடங்களையும் 4 நிமிடம் 48 நொடிகளையும் கூட்டினா மொத்தம் 52 நிமிடம் 48 நொடிகள். பாத்தீங்களா? இந்த முறை எந்த எண்ணுக்குமே பொருந்தும். நாம பார்த்த உதாரணங்கள் இன்னும் சில கணக்குகளோட தொகுப்பு தான் இந்த அட்டவணை. ஒட்ட பார்வையில எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு செஞ்சு பார்க்கற நேரம் இது. உங்களுக்கான கேள்வி இதுதான். 20 நாழிகை 30 வினாடி அப்படின்னா இப்போதைய நேரப்படி என்ன டைம்? நாம கத்துக்கிட்ட மெத்தடை யூஸ் பண்ணி இதற்கான விடையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ நாம கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சமும் ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மதிப்பு கொடுத்தாலும் அதை 2.5ஆல வகுக்கணும். இந்த ஒரு சிம்பிளான திறவுகோள் பழங்கால நேர கணக்கீட்டு ரகசியங்களை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கும். நன்றி.